திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு விவசாயிகளுடைய நலன்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முந்தைய அதிமுக ஆட்சியிலே நசிந்து கிடந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தி காட்டி கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கென ரூபாய் 1,94,076 கோடி நிதி உழவர்களின் நலனுக்காகவும் உழவு தொழிலை மேம்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி கொடுத்து அதன்படி விலையை உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? விவசாயத்தையே அழிக்கும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்க பார்த்தார். 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும் 2 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விவசாயிகள் இலவச மின்சாரம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாது என உதய் மின் திட்டம் வழியாக தடை போட்டவரும் இதே பிரதமர் மோடி தான் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உரிய காலத்திலே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, பூமி செழித்தது. கடந்த காலங்களை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இருந்ததை விட 3 லட்சம் ஏக்கர் பரப்பு நெல் சாகுபடி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 22.7 லட்சம் டன்னுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியிலே ஆண்டுக்கு 42.6 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு இப்படி விவசாயிகளுடைய நண்பனாக இருந்து விவசாயத்தை பாதுகாத்து வருபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் மழை காலத்திலே கூட நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை குறைக்காமலும் மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதும் முறையான நிவாரண நிதி கூட வழங்காமலும் விவசாயிகளுடைய எதிரியாக இருப்பவர்தான் மோடியும் பழனிசாமியும். விவசாயிகளின் எதிரி மோடியும் அவருக்கு துணை போகும் பொய்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு விவசாய குடும்பங்கள் என்றைக்கும் அவர்களை மன்னிக்காது. பிரதமர் மோடியின் பொய் தமிழ்நாட்டில் எடுபடியாகாது. டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. ஏனென்றால் இங்கே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரே இன்ஜின் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களிடம் இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இன்றைக்கு ஒற்றை இன்ஜின் மூலமாக தமிழகத்தை வளமாக்கி இருக்கிறோம். இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இந்தியாவை வளமாக்கி உலக நாடுகளுக்கு சவாலாக மாற்றக்கூடிய வல்லமையை திராவிட மாடல் அரசு நிச்சயமாக எதிர்காலத்திலே செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற பிரதமர் அமைச்சர் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொன்னால் பரவாயில்லை. தமிழ்நாட்டிலே நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள், புகார் தெரிவியுங்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறோம். ஆனால் அங்கேதான் போனால் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால் பல பேர் போய் அங்கே குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு மக்களுக்கு கிடையாது. இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தால் புகார்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறைவு என்பதற்கு எடுத்துக்காட்டு 42% பெண்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வேலைக்கு செல்வதும் 52% மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு எடுத்துக்காட்டு. சார், நாங்கள் என்டிஏ கூட்டணி இன்னும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டேன். ஒன்றுமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். டெல்லினா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியை ரெண்டை தொடர்வதற்கு இன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதாவது மக்கள்கிட்ட போய் கரப்ஷனை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். இன்றைக்கு கரப்ஷன் வெளிப்படையாக எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒளிவு மறைவாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் கரப்ஷனை ஒழிக்க முடியும். அதை அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. இல்லைங்க, நாங்கள் குழப்பவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விளையல.